ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ராகி மாவு 2 டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மாவு வறுத்துக்கலாம். மாவு வறுக்கும்போது கொஞ்சம் கூட கருகக்கூடாது. இப்போ மாவு நல்லா வறுத்துருச்சுன்றது எப்படி பார்க்கணுன்னா, மாவை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கை நல்லா சூடு பொறுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் மாவு நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு கொதிச்சு வரும்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். கூடவே மாவையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுக்கும்போது மாவு திக்கானோடனே அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா மாவு சூப்பராக வெந்து ரெடியாகி களியாயிரும். இப்போ இது எப்படி வெந்துருச்சுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு இருந்ததுன்னா களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.